அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பாடல். சித்தர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா மகான் அகத்தியர் நமக்கு கொடுத்துட்டு போன ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் யோக நெறிக்காக. இந்த யோக நெறி பார்த்தீங்கன்னா மனிதனில் நமக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. அதுவும் நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலய வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா இறைவனை அடையக்கூடிய ஒரு வழியை சித்தர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆதி காலம் தொன்று தொட்டே, இப்ப இல்ல, ஆதி காலம் தொன்று தொட்டே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நமக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. நமக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே படிப்பினை. அந்த படிப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய படிப்பு இல்லை, இது வாழ்வியல் படிப்பு. அப்படின்னா அதையும் தாண்டி நீடோடி வாழக்கூடிய படிப்பு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் முன்னாடி கொடுத்த இந்த படிப்பு. இந்த படிப்பை நம்ம இன்னைக்கு படிக்கிறோமான கட்டாயம். இன்னைக்கு இந்த பொது வலைதளம் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. ஒரு காலகட்டத்தில் இல்லை, ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலோட விளக்கம் என்ன, இதை என்ன சொல்ல வராங்கன்றத பார்க்கலாம். மகான் அகத்தியர் எழுதின அகத்தியர் ஞானம் அப்படின்ற அந்த நூலில் பார்த்தீங்கன்னா பாடல்குள்ள போகலாம். உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும். பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு. தின்னுங்கால் இலை மருந்தும் இதுவே ஆகும். தினந்தோறும் அப்படியே செலுத்த வல்லார். மண்ணொழி காலம் மட்டும் வாழ்வார் பாரு, மரளிகையில் அகப்படவும் மாட்டார்தானே. இந்த பாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை உள்ளடக்கியது. அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கு. அதாவது நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா உயிரெழுத்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை உண்ணும் போது உயர வாங்கு அப்படின்றாரு. இப்ப இந்த உயிர் எழுத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவு நம்ம உடலுக்கு சேருது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உலகத்தில் இருக்கக்கூடிய 850 கோடி பேருக்குமே பாத்தீங்கன்னா அவங்க கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய உணவு அது உடலை சேருது. அந்த உடலை சேர்றதுனால உடல் வளருது, அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு உயிர் வளரணும் அப்படின்னா அந்த உயிர் வளரக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் எழுத்துக்கள்ல மட்டும்தான் இருக்கு. அந்த தமிழ் எழுத்தை தான் நம்ம படிக்கிறோம், தமிழ் எழுத்தை தான் நம்ம பார்க்குறோம், தமிழ் எழுத்தை தான் நம்ம பேசுறோம் போது அந்த தமிழ் எழுத்தில் இருக்கக்கூடிய தன்மை தான் உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கு. உயர வாங்குன்னு சொல்லும் போது யோக சாதனைக்கு அதை பயன்படுத்த சொல்றாங்க. அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவ்வை தாய் சொல்லியிருப்பாங்க. அது என்ன ஓதாமல் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை தான் அவங்க சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய ஆத்திச்சூடி, அதில் வரக்கூடிய காங்காச்சான், இந்த எழுத்துக்களை தான் அவங்க உயிர் மெய் எழுத்தா நம்ம கொடுத்துருக்காங்க. அது மிக மகா ரகசியம் பொருந்திய ஒரு எழுத்து. அது பஞ்சாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு எழுத்து. அப்படி இருக்கும்போது அந்த பஞ்சாச்சாரத்தை நம்ம தொடர்ச்சியா முயற்சி பண்ணதான் இந்த உயிரெழுத்தை உத சொல்றாங்க. அதுல இவங்க சொல்ற எழுத்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தை உயர வாங்கு அப்படின்னா, நம்ம உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா உயர வாங்கணும்னா உயர்த்தணும். நம்ம உயிராற்றலை பெருக்கணும் அப்படின்னா ஒரு அணு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம், அதை நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக பயன்படுத்தும் போது கட்டாயம் அது பெரிய லெவல்ல நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. ஆனால் அது அந்த அணு சின்னதான், ஆனால் உலகத்தையே அழிக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம உடம்புலயே பார்த்தீங்கன்னா இந்த உயிரெழுத்தை உயர வாங்கணும்னு சொல்றாங்க. இந்த உயர வாங்குறதுக்கான பயிற்சி முறைகளை மகான்கள், அதாவது நம்ம சித்தர்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த உயிரெழுத்தை சரியான முறையில் நம்ம ஓதணும் அப்படின்னா நம்ம உடல்ல உயிர் வளரும். இதுதான் மந்திரம். மந்திரம் அப்படின்னா அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு உடம்புக்கு போகும், ஆனால் நம்ம சொல்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா உயிருக்கு போகும். அதை நல்லதே பேசு, நல்லதே கேளு, நல்லதே பாரு, நல்லதே செய்யுன்னு சொன்னாங்கன்னா இதுதான் அந்த காரணம். அப்போ உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கு அப்படின்னா அது ஒரு குரு கிட்ட நேரடியா அதனுடைய அனுபவத்தை பெறணும். பொது வலைதளத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், தப்பில்லை, ஆனா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா தவறா செய்யும் போது அதுக்கான விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். குருவின் பார்வை இல்லாமல், அவருடைய ஆலோசனை இல்லாமல் நம்ம செய்யறதுனால அதுக்கான பல பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால உயிரெழுத்தை உயர வாங்கு சொல்றாங்க. உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும். நீங்க அதை மடையை திருப்பி விட்டா போதும், தண்ணி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நிலத்துக்கு பாஞ்சிட்டே இருக்கும். அந்த பயிற்சி நீங்க ஒரு முறை முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லா அந்த பயிற்சியோட விளைவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். அப்படின்றதுக்காக தான் உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும் சொல்றாரு. பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணிவம். பெண்ணின் பால், அதாவது பெண்ணின் பால்னா
நிறைய பேர் வந்து இது ஆண் பெண் சேர்க்கை உடலுறவு சம்பந்தப்பட்டது அப்படின்னு நினைச்சுக்கலாம். பட் அதையும் தாண்டி பெண் அப்படின்னா உற்பத்தி, பெண் அப்படின்னா நம்ம வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மாயா தேவி சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண் இன்பம் சொல்றது வந்து உற்பத்தியை தான் பெண்ணுன்னு சொல்றாங்க, சக்தி தான் பெண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயமும் சக்தி தான். ஒரு மொபைல் யூஸ் பண்றோம், இல்லை ஒரு பைக் யூஸ் பண்றோம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்றோம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு பயணிக்கிறோம்னா நம்ம எதை யூஸ் பண்ணி போறோம்னா அந்த பெண்ணின் பாலை யூஸ் பண்ணி தான் போறோம். அப்போ அவங்க சொல்றது என்னன்னா, பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம், இந்திரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விந்து சொல்லுவாங்க. ஒரு பக்கம் அதுவும் அதில் சாரும். ஆனால் இருந்தாலும் கூட இந்திரியம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய ஆசைக்கு பேர் இந்திரியம் சொல்லுவாங்க. அந்த இந்திரியன் இந்திரன் சொன்னால் அவர் வந்து சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு, அப்போ அது சொல்றாங்கன்னா பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் அவத்தில் நில்லு அப்படின்னா, அப்போ நீ வந்து என்ன பண்ணணும்னா இந்த யோக சாதனையில வந்து நீ கவனமா இருந்துட்டு இந்த உலக வாழ்க்கை நீ வாழ்ந்தே அப்படின்னா கட்டாயம் வந்து உனக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நீ ஒன்லி வந்து அந்த உலக வாழ்க்கையில மட்டும் இருந்துட்ட அப்படின்னா, அந்த பெண்ணின் பால் இந்திரியம் மட்டும் நீ விட்டுட்டு இருந்த அப்படின்னா கட்டாயம் வந்து உனக்கு யோக சாதனையில வந்து பெரிய வாய்ப்பு கிடைக்காது. அப்ப பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகின்னு சொல்றார் திருவள்ளுவர். அந்த பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இவங்க பெண்ணின் பால் சொல்றாங்க. அது உடல் உறவு அப்படின்னு சொல்லி ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கும் ஆணுக்குன்னு பார்க்கும்போது இதை ஆணை மட்டும் இதை பயன்படுத்தக்கூடிய விஷயமா சொல்ல, பெண்ணுக்கும் இது பொருந்தும். பெண்ணும் வந்து வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை அனுபவித்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை தாண்டி நீங்க பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் அபத்தில் நில்லணும் அப்படின்னா, வளம் அப்படின்றது நீங்க வந்து குரு கிட்ட கேட்கும்போது வளம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? சீர்வளம். வளம்னா வளர்றது. ஏற்கனவே அந்த உயிரை வந்து நம்ம வளர்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து வளர்றதுன்னு சொல்றாங்க. பேணி வளம் அபத்தில். தின்னும் கால் இலை மருந்தும் அதுவே ஆகும். தின்னும் கால் இலை மருந்துன்றாங்க. அதாவது தின்னும் கால் அப்படின்னா வாசி யோகத்தை வந்து மையப்படுத்துறாரு. இந்த காலாகப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் சொல்லுவாங்க, நம்ம இந்த உடல்ல நடக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது நம்ம 2 கால்கள் சொல்லுவாங்க. ஆனா உயிரை வந்து நீங்க வளப்படுத்துறதுக்கு மூச்சு காத்துக்கு பேர் வாரது போறது கால். இது உடலை இயக்குது, அது உயிரை இயக்குது. அதனால்தான் அந்த மூச்சு காத்து போன உடனே உயிர் போயிடுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க சொல்ல வர கருத்து நான் கேட்டேன்னா, அதே மாதிரி வந்து தின்னும் கால் இலை மருந்தும் அதுவே ஆகும்னா மருந்தே அங்கதான் இருக்குதுன்றாங்க. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 4448 வியாதிகளுக்கான மருந்து வாசியில இருக்கு, கற்பம் இருக்கு. அது தெரியாம நம்ம வெளியே மருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டோம்னா அது அறியாமை. இல்ல அங்க போனா தீர்வு கிடைச்சும்னு நினைக்கிறோம். சில இடத்துல கிடைக்குது, சில இடத்துல கிடைக்கல. பட் இருந்தாலும் ஒரு யோகிக்கு வந்து இது சாத்தியம். எது சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாசியை பிடிச்சவங்களுக்கு தின்னும் கால் இலை மருந்தும் அதுவே ஆகும். இலையாகி மருந்தாகி அதுவே ஆகும். தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்லார் மண்ணுழி காலம் மட்டும் வாழ்வார்ப்பாரு மரளிகையில் அகப்படவும் மாட்டாதானே அப்படின்னா, இந்த யோக சாதனையை வாசிய இந்த முறையான விஷயத்த நம்ம டெய்லி வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டோம், நம்ம வாழ்நாளில் கொண்டு வந்துட்டோம்னா மரளிகை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உடலுக்கு வரும், உயிருக்கு வராது, மனதுக்கு வராது. உடல் இறந்து போகும், உடல் எக்ஸ்பயர் ஆகிடும் கட்டாயம். ஆனால் மனமாகப்பட்டது ஜம்ப் ஆகிடும், உயிராகப்பட்டது ஜம்ப் ஆகிடும். ஸோ இன்னொரு பிறவி எடுக்காமல் போகிறதுக்கு மரளிகைன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அந்த மரணம் யமன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வரமாட்டார். அது காரணம் சிவனும் அவர் தான், யமனும் அவர் தான். நீங்கள் சிவனை வந்து பிடிக்கிறது யமனை விரட்டுறதுக்கு தான், வேற ஒன்றுமே இல்லை. எதுக்கு வழிபாடு, எதுக்கு லிங்க வழிபாடு, எதுக்கு நம்ம ஆலயம் கேட்டிங்கன்னா நம்ம யமனை வந்து விரட்டணும். யமனும் அவனே, சிவனும் அவனே. அப்போ அந்த சிவத்தை வந்து நம்ம பிடிக்கணும் அப்படின்னா இந்த வாசி யோகத்தை பண்ண சொல்கிறாங்க. இந்த வாசியை வந்து நம்ம ரெகுலராக பண்ணும்போது கட்டாயம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரணமில்லா பெருவாழ்வு வந்து நம்ம அடைய முடியுன்றது நம்ம சித்தர்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கட்டுக்கதையோ இல்லை இருக்கலான்றதோ இல்லை வரலாற்றில் வந்து இதெல்லாம் இருந்தது நம்ம பேசிக்கிற விஷயமும் அல்ல. இன்னைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியக்கூறுகளாக நடந்துட்டு தான் இருக்குது நம்ம இந்தியாவை சார்ந்த வரையில். அதாவது தமிழகம் ரொம்ப மிக சிறப்பு மிக்கது. 18 சித்தர்களை வந்து சமாதி வாங்க வச்சிருக்கு. அந்த சமாதி வந்து பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களில் இன்னைக்கு நம்ம பெரிய ஆலயங்கள்லாம் வந்து இன்னைக்கு தரிசிக்கலாம். மிகப்பெரிய இன்னைக்கு ஆலயங்கள் இருக்கக்கூடிய லிங்கங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமாதின்னு சொல்லக்கூடிய நிலையடைந்த நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய சித்த பெருமக்கள். இன்னைக்கு நம்ம கோவில்களுக்கு போகிறோம், அங்கே போனால் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குது நம்புறோம்னா அது என்னன்னா அது வந்து ஒரு பெருங்காயம் டப்பா இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திட்டு அந்த காலி டப்பா வச்சிருந்தா கூட காலங்காலமாக அதனுடைய வாசம் இருக்கும். அப்போ சமாதி வாங்கின மனிதன் கட்டாயம் நம்ம அங்கே போனோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு ஒரு நல்ல ஆற்றல்கள் வந்து அந்த சமாதியிலேருந்து கிடைக்க பெறுது. அதுவே நமக்கு போதுமானதாக பட்டு நம்ம மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த நிலையை நான் அடைய நான் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து ஒவ்வொரு மனிதனும் சிந்திச்சான் அப்படின்னா கட்டாயம் அதுக்கான சான்றாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமாதியில் இருக்கக்கூடிய சித்த பெருமக்கள். எண்ணற்ற பேர்கள் வந்து இன்னைக்கு இருக்காங்க. அது வந்து இன்னைக்கு ஜாதி, மதம், இனம், மொழியெல்லாம் தாண்டி அவங்க ஒரே நிலையாக இருக்கிறாங்க, பொருளாக இருக்கிறாங்க, பரமாக இருக்கிறாங்க.
அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே கண்டி அவங்கள வந்து இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த மண்டலம், இந்த வர்க்கம் சொல்லி நம்ம பிரிக்கக்கூடாது. அவங்க எல்லாம் மனிதர்கள் தான், நம்மளும் மனிதர்கள் தான். நமக்காக அவங்க அற்புதமான விஷயத்த வந்து செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்கன்றதான் இந்த பாடல்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குதுன்றதான் இந்த பதிவு நோக்கமாக நம்ம சொல்கிறோம். பட் அதனால வந்து இந்த பாடல் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியன்றதை நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும். நல்லது. நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.